ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்சிஜிடி 2019 பிஒய்க்யூ சீரிஸ் தான் போயிட்டு ஓகேவா. நான் டெஸ்ட் போட்டு எழுதுறது, அதில் கற்றுக்கிறதுலாம் இதில் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக வெக்காபுலரி படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டடி பிளாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது மேல் வலண்ட் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கு வந்துட்டு தீங்கு விளைவிக்கும் அப்படின்ட்டு. மேல் வலண்ட் அப்படின்னா தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு மீனிங். இது ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம். வெல் மேனர், கண்டிப்பாக இது நல் நல்ல நடத்தை. தீங்கு விளைவிக்கும், இது வந்து நல்ல நடத்தை. மேபி இது கூட ஆன்சராக இருக்கும் நிறைய பேர் தோணும். பாசிட்டிவ்னா நேர்மறை, கைண்ட்னா கருணை, கருணையானது தான் ஆப்டாக இருக்கும் இந்த மால் ஃப்ரெண்டுக்கு. அதான் ஆன்சரு. க்ரூவல் அப்படின்னா கொடூரமாக நடந்துக்கிட்டு. ஓகேவா, தமிழ் மீனிங் பார்த்துக்கோங்க. அடுத்து லிங்கிஸ்ட் அப்படின்னா மொழியியலாளர், எ பர்சன் ஸ்கில்டு இன் ஃபாரின் லாங்குவேஜஸ் அப்படின்றது. அதான் லிங்கிஸ்ட். லிங்குவா மரிமா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒருத்தவங்க பாடம் நடத்துவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பில்லிங்குவல்னா இருமொழி. அதுதான் ஸ்பீக்கிங் டியூன் லாங்குவேஜஸ் ஃப்ளூயன்ட்லி, தமிழ் இங்கிலீஷும் சல்லமாக பேசினா அவங்க பில்லிங்குவல். ஓகேவா. மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. மோனோனாலே ஒன்று வரையும். மோனோ லிங்குவல் அப்படின்னா வந்துட்டு ஒரு மொழி. அடுத்தது வந்து ஃப்ரகில்னா வந்துட்டு உடையக்கூடியது. நிறைய பேர் ஃப்ரகில்னா உடையக்கூடியது தெரியும். இந்த ஃபீபிள்னா வந்துட்டு பலவீனமான. ஃபீபிள் அப்படின்னா பலவீனமான. சாஃப்ட்னா மென்மையான. வீக்னா அதுவும் பலவீனமான. அடுத்து ஃபிலாந்தெரபிஸ்ட்னா பரவ அப்படின்றது. A person who seeks to promote the welfare of others, especially by the generous donation of money to good causes. ஓகேவா. பணம் வந்துட்டு வாரி வழங்குவது. ஓகேவா, வெல்ஃபேருக்காக, மனித நலத்துக்காக, மனிதர்களுக்காக. அடுத்து ஹியூமனிஸ்ட்னா மனித நேயத்தோட இருக்கு. மனிதநேயவாதி. இந்த இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த பிலாந்தெரபிஸ்ட், ஹியூமனிஸ்ட். ஃபிலோலஜிஸ்ட் அப்படின்னா தத்துவவியலாளர். ஃபிலாசபினா தத்துவவியல்னு சொல்லுவோம். ஃபிலோலஜிஸ்ட் அப்படின்னா தத்துவவியலாளர். பிலாசபர்னா அந்த தத்துவ ஞானி. ஓசோ தத்துவ ஞானி அந்த மாதிரி. எ பர்சன் engaged or learned in philosophy, especially as an academic discipline. ஓகே, அடுத்தது வந்துட்டு சினானிம்ஸ் கேட்டது. எபிலிட்டினா திறன்னது. டிஸ்போசிஷன் அப்படின்னா இடமாற்றம் செய்கிறது. டிஸ்போசிஷன் இடமாற்றம். அவுட்லுக்னா கண்ணோட்டம். உங்களோட கண்ணோட்டத்தை தான் அவுட்லுக் சொல்லுங்க. அடுத்து இன்ஸ்டிங் அப்படின்னா உள்ளுணர்வு. அதுதான் வந்துட்டு இன்ஸ்டிங். அடுத்து கெப்பாசிட்டி அப்படின்னா திறன். எபிலிட்டி, கெப்பாசிட்டி எல்லாம் ஒரே மாதிரி. அதுதான் வந்துட்டு ஆப்டான ஆன்சர். ஓகேவா. அதுக்கு அடுத்தது இது வந்து எஸ்எஸ்சி ஜிகே தமிழ் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இதில் ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது என்னோட பாட்காஸ்ட் எஸ்எஸ்சி ஜிகே தமிழில் ஸ்பாட்டிஃபைல போட்டிங்கன்னா வரும். ஸ்டாட்டிக் ஜிகே ஷார்ட்கட் வச்சு சொல்லியிருப்பேன். பஸ்ஸில் போகிறப்ப நீங்கள் படிச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் போட்டிருக்கேன். யூடியூப்ல இனிமேல் போடுவேன் ஷார்ட்கட் வச்சு. ஓகேவா. ஓகே. விர்ச்சஸ் அப்படின்னா நல்லொழுக்கம் இல்லை. அதுதான் வந்துட்டு கரெக்டான மீனிங். விர்ச்சஸ், விகோரஸ், விசியஸ், இந்த மூணுத்துக்கும் மீனிங் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது விர்ச்சஸ்னா நல்ல இது. அடுத்தது ஒர்த்தி அப்படின்னா தகுதியானது. ஹானஸ்ட்னா நேர்மையானது. கைண்டுனா கருணை. விசியஸ் கேட்டுவாங்க, தீய. விசியஸ்னா தீய. விர்ச்சஸ்னா நல்லொழுக்கம் இல்லை. அதுதான் ஆன்டனிம்ஸ் கேட்டுக்கிறதுனால விசியஸ். அதுக்கு அடுத்தது வந்துட்டு கேரக்டர்னா குணம்னு அவ்வளோ தெரியும். அதுக்கு என்ன சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னா செயல்திறன். ஸ்பிரிட்டுனா சரி ஆவின்னு போட்டுருவாங்க. அதுக்கு சரியான மீன் எதுக்கும் நெட்டில் போட்டு பார்த்துக்கோங்க. டிஸ்ஆனஸ்ட்னா நேர்மையற்ற. ஹானஸ்ட்னா நேர்மை. டிஸ்ஆனஸ்ட்னா நேர்மையற்ற. ட்ரைட்டுனா வந்துட்டு பண்பு, குணம். ட்ரைட்டுக்கு நிறைய பேருக்கு மீனிங் தெரிஞ்சிருக்காது. ட்ரைட்னா வந்துட்டு பண்பு. ஓகேவா. அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்பரண்ட்னா ஒளிப்புகம்னு தெரியும். இதுக்கு என்ன இருக்காங்க ஆன்டனிம்ஸ். முக்காசி டிரான்ஸ்பரண்ட்னாலே ஒப்பேக்காக தான் இருக்கும். அந்த இருக்குது ஒப்பேக்கு. அது மில்கினா பால். டிரான்ஸ்லுசன்ட் அப்படின்னா ஒளி ஊடுருவது தான் டிரான்ஸ்லுசன்ட். ஓகேவா. டிரான்ஸ்னு வந்தாலே ஒளி புகிறது தான். அடுத்து ஒயிட் கலர்னா ஒளி நிறம், அது தெரியும். அவ்வளோதான் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது சென்டனேரியன்னா செஞ்சுரியன், நூற்றாண்டு.
இஸ் 100 மோர் இயர்ஸ் ஓல்டு. 100 வருஷத்துக்கு மேலே இருந்தால் சென்டனாரியன் அப்படின்னு சொல்கிறோம். செஞ்சுரியல்னா நூற்றாண்டு. செஞ்சுரியல் இல்லாட்டி 100 இயர்ஸ் மேக்கிங் ஆஃப் பீனிங். ஒரு பில்டிங்கை கட்டிட்டு செஞ்சுரியல் பில்டிங்னா 100 வருஷம் இருந்துச்சு. அதான். அடுத்து செஞ்சுரியேட்டர் அப்படின்னா, செஞ்சுரியேட்டர்னா செஞ்சுரியல் ஹிஸ்டாரியன்ஸ் யூ டிஸ்டிங்விஷ் டைம் சென்சுரின்ஸ் தி டைம் and especially used to describe those who write number centuries. ஓகே, செஞ்சுரியேட்டர்னா இதுதான். இது வந்து மீனிங், இங்கிலீஷ் மீனிங் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த தான் இருக்குது. அதுக்கடுத்தது வந்துட்டு செஞ்சுரியன்னா கமாண்டர் ஆஃப் செஞ்சுரியன் ஏன்சியன்ட் ரோமன் ஆர்மியில் வந்துட்டு கமாண்டர் வந்துட்டு செஞ்சுரியன் சொல்லுவாங்க. மீனிங் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. இந்த செஞ்சுரியேட்டரும் செஞ்சுரியன் இந்த இதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த ஒரு இதுக்கெலாம் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.